எபிசோட் ஸ்டார்டிங்ல அவங்க அங்கிள காமிப்பாங்க. அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்பெஷலான அந்த நூடுல்ஸ வந்து மிஷின்ல போட்டு மேக் பண்ணிட்டுருப்பாரு. மாவ மிஷின்ல போட்டோனே அப்படியே நூடுல்ஸ் வரும். நூடுல்ஸ் வந்தோனே அவரோட அந்த ஸ்பெஷல் பூசன் நாட்டு ஸ்பெஷலோட அந்த நூடுல்ஸ் தான் வந்து ஃபுல்லா பிரிப்பேர் பண்ணிட்டுருப்பாரு. இங்க வந்து பாடாவ காமிப்பாங்க. பாடா வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் அந்த நூடுல்ஸ் வந்து ஃபுல்லா மேக் பண்றதுல நல்லா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பான். இங்க வந்து அவங்க 2 ஆண்ட்ட வந்து காமிப்பாங்க. அந்த ஆண்ட் 2 பேரும் ஸ்டைலா டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, இங்க ஆப்போசிட்ல வந்து அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. யாரு வருவாங்கன்னா, ஹானிலோட அம்மா தான். ஹானிலோட அம்மாவ பார்த்து இவங்க 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கும். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹானிலுக்கு மேரேஜ் ஆக போகுதுல்ல, அத வந்து சொல்றதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. எங்க பின்னும், ராணும் அவங்களோட வீட்ல உட்காந்துட்டு வெளிய போறதுக்கான திங்ஸ் வந்து ஃபுல்லா பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நீங்க வந்து இப்படியே பேக் பண்ணுங்க. நான் வந்து தண்ணி குடிக்கிறேன்ற மாதிரி அவங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஹானில காமிப்பாங்க. ஹானில வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட்ட பார்த்திருப்பாள. அவர் வந்து டேப்லெட் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருப்பாள. ஸோ அந்த டேப்லெட்ட தான் அவ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பா. நமக்கு வந்து இந்த டேப்லெட்லேருந்து எப்பதான் விடிவு காலம் வரும்ன்ற மாதிரி அவ பார்த்துட்டு இருப்பா. அந்த இடத்துல தான் டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து நூடுல்ஸ் வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பாடா தான். ஸோ பாடா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கிள் சொல்லிக் குடுத்த அந்த மெத்தட யூஸ் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மில்லிமான் அப்படின்ற ஒரு நூடுல்ஸ் வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருப்பான். அவன் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணோனே, ஓகே நாங்க 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நூடுல்ஸ குடுப்பான். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நூடுல்ஸ் மேக் பண்ணியிருக்கான். இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெமரீஸா சேவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அத வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வாவ்! இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன மாதிரியே இருக்கு. நீ எப்படி செய்வியோ அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாடா வந்து ஃபுல்லா பாராட்டிட்டு இருப்பாங்க. ஹானில் வந்து அந்த நூடுல்ஸ சாப்பிடுவா. சாப்பிடும்போது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எம்பாரஸா ஃபீல் ஆகும். அத வந்து வெளிய சொல்லாம, ஓகே இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நீ வந்து அப்படியே அங்கிள் கைப்பக்குவம் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு இருப்பா. ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, பரவால்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிள் மாதிரி நல்லா நூடுல்ஸ் பண்ற. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிள் மாதிரி நீயும் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குக்கும்பர நீயா கட் பண்ணி போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சூப்ப வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜூங்கா வருவான். ஜூங்கா வந்துட்டு அந்த நூடுல்ஸ டேஸ்ட் பண்ணும்போது ஹானில் வந்துட்டு, ஓகே இது வந்து எப்படி இருக்கு? ஹானஸ்ட்டா ரிவ்யூ சொல்லுன்ற மாதிரி கேட்டோனே, நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கியா இருக்கு. அதாவது காஞ்சு போன மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய குறை இருக்குன்ற மாதிரி சொன்னோனே, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமாயிடுவாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்? எதுக்கு எல்லாரும் என்னையே மொறச்சு மொறச்சு பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஜூங்கா வந்து இந்த சைடு திரும்புவான். ஹானியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கோவமா இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்? நான் வந்து உண்மைய தானே சொன்னேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பவுல தூக்கி இந்த சைடு வச்சுருவாங்க. அவங்க அங்கிள் வந்து கோவமா எந்திரிச்சு வெளிய போவாரு. ஏய் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கோவமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே திரும்பி பார்ப்பான். வாடா என்னாச்சு? நீ ஏன்டா இப்படி இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் நீ மொத வெளிய வான்னு சொல்லிட்டு ஹானில் வந்து அவன வெளிய கூட்டிட்டு போவா. ஏய் அது உண்மையிலேயே பாடா செஞ்சதா? எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். பாடா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது, நேத்து நைட்டு நடந்தத நீ வந்து இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியான்னு சொன்னோனே 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆயிடும். 2 பேரும் அப்படியே இந்த சைடு திரும்பிக்கிருவாங்க. ஆஹா! நேத்து நைட்டு நடந்தத வேற இவன் வந்து ஞாபகப்படுத்திட்டானே, இவன்கிட்ட எப்படி பேசுறேன்ற மாதிரி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த சைடு திரும்பிக்கிருவாங்க. பாடா வந்து கிச்சன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அங்கிள் வந்து முன்னாடி வந்துட்டு இத வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கவர் குடுப்பாரு. என்ன அங்கிள்ன்னு கேட்டோனே, உள்ள தொறந்து பாருன்னு சொன்னோனே, நீ வந்து இத்தன நாள் வேல பார்த்தல, உனக்கு வந்து பார்த்தன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து நான் குடுத்துருக்கேன். இத வந்து பார்த்து பத்திரமா செலவு பண்ணுன்னு சொன்னோனே, அவன் வெளிய வந்துட்டு அந்த சம்பள கவரே வச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த சைடு ஹானில் வருவாளா, என்னாச்சு நீ எதுக்குடா இப்படி பார்த்துட்டு இருக்க? அதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டோனே, இது வந்து பார்த்தன்னா, நான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கியிருக்கேன். உனக்கு ஏதாவது வேணுமா? நீ சொல்லு, நான் வந்து உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னோனே, இது என்ன என் தம்பியா? என் தம்பி தான் என்கிட்ட இப்படி பேசுறானா? இல்ல மாஸ்க்க போட்டுட்டு வேற யாரும் வந்துட்டாங்களான்ற மாதிரி ஃபேஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிடிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏய் இது வந்து பார்த்தன்னா நான் தான். அவனுக்கு வந்து பார்த்தன்னா, இப்ப நான் ட்ரீட் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வா நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடலாம். உனக்கு வந்து என்ன தோணுதோ அத வந்து நீ ஆர்டர் பண்ணிக்கோ. இல்ல பார்சல் வேணும்னாலும் வாங்கிக்கோ. நான் வந்து உனக்கு பே பண்றேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரில நான் வந்து உனக்கு குடுக்குற ட்ரீட்ன்னு சொல்லிட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட் வந்து குடுப்பான். அவ பில் பே பண்றேன்னு சொல்லும்போது, இல்ல இது வந்து நான் என்னோட ட்ரீட் நான் தான் பே பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஃபோட்டோ மட்டும் எடுத்து குடுன்னு சொன்னோனே, அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுப்பா. நம்மால வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க அக்காவுக்கு பே பண்றத வந்து அவன் வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி கேட்டிருப்பான். அடுத்த நாள் வந்து கிளினிக் வருவான். கிளினிக் வரும்போது, நீ என்ன அவளுக்கு வந்து அந்த ரிங் குடுத்துட்டியா? நீ வந்து அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியான்ற மாதிரி பின் வந்து கேட்டுட்டு இருப்பான். இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருப்பான். இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சண்டை போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏய் இது வந்து பார்த்தீங்கன்னா, கிளினிக் நம்ம 2 பேரும் இங்க சண்டை போடக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்கின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னொரு நர்ஸ் வந்துட்டு, டாக்டர் அவங்கள பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐப்ரோல வந்து ஒரு சர்ஜரி பண்ணணுமா. ஸோ நீங்க வந்து பண்ண முடியுமான்னு அவங்க கேட்பாங்க. பின் வந்துட்டு ஓகே நான் வந்து அவங்களுக்கு பண்றேன். அவங்க கிட்ட வந்து நான் கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி பேசிட்டு, அந்த சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா, பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் எனக்கு வந்து எதுவும் ஆயிடாதுன்ற மாதிரி கேட்டோனே, இல்ல மேம் உங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது. இந்த ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குறைக்க சொல்லியிருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணிறேன்ற மாதிரி அந்த சர்ஜரி வந்து அவன் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஹானில காமிப்பாங்க. ஹானிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
ஜூங்கோ தான் மெசேஜ் பண்ணுவான். அந்த மெசேஜ பார்த்தோனே ஹானில் வந்துட்டு டக்குன்னு கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு "நீ எங்க இருக்கேன்னு?" கேட்டோனே, "நான் வந்து கிளினிக்ல தான் இருக்கேன். ஸோ நம்ம நைட்டு எங்கேயாவது வெளிய போலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமா? உன்கிட்ட வந்து பார்த்தீன்னா, நான் கொஞ்சம் பேசணுன்ற" மாதிரி ஹானில் சொல்லுவாளா. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீன்னா, நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு தனியா வெளிய மீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, இங்க ஜூங்கோ வந்து பார்த்தீன்னா கொஞ்சம் ஹேப்பியா இருப்பான். ஜூங்கோ வந்து பார்த்தீன்னா, அவ சொன்ன அந்த ஹோட்டலுக்கு அவ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆளு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அங்க கரெக்ட்டா ஹானில் வந்துருவாளா. "என்னாச்சு? நீ எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு விரும்புறியான்ற?" மாதிரி ஜூங்கோ கேட்பான். அது வந்து உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னோட அந்த ட்ரெய்னிங் வந்து பார்த்தீன்னா, ஒரு 6 மாசத்துக்கு வந்து பார்த்தீன்னா, வேற ஒரு கண்ட்ரில போட்டுருக்காங்க. நான் வந்து அங்க போலாமா, வேணாமான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அங்க சீஃப் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த சீஃப் சொன்னத வந்து பார்த்தீன்னா, ஹானில் வந்து ஜூங்கோ கிட்ட சொல்லியிருப்பா. ஜூங்கோ வந்து பார்த்தீன்னா, என்ன சொல்றதுன்னே தெரியாம, "ஓகே, உனக்கு வந்து பார்த்தீன்னா, அங்க போணும்னு விருப்பம் இருந்தா நீ போ. ஏன்னா இது வந்து பார்த்தீன்னா, உன்னோட திறமைக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி தான். ஸோ நீ வந்து பார்த்தீன்னா, நீ போ. அத வந்து பார்த்தீன்னா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ வந்து உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க வந்து போய்க்கோ. நான் வந்து பார்த்தீன்னா, எதுவுமே சொல்ல மாட்டேன்னு" ஜூங்கோ சொன்னோனே, ஹானிலுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். என்ன இவன் இப்படிலாம் சொல்ல மாட்டானேன்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் சாப்பிடுற பிளேட்ல வந்து பார்த்தீன்னா, கறி ஒரு இடத்துல இருக்கும். அவன் வந்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு இருப்பான். "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ற" மாதிரி சொல்லிட்டு, ஃப்ளவர் பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்க போய் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் பாட்டர்ன்னு சொன்னோனே, "ஏய் இல்ல, இல்ல நான் வந்து கன்ஃப்யூஸாலாம் இல்ல. நான் வந்து நார்மலா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீன்னா, நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா, அவ சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன கேட்டுட்டு இவன் வந்து பார்த்தீன்னா, கொஞ்சம் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். மறுபடியும் வீட்டுக்கு வருவான். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து அவளால என்ன விட்டு தனியா அவ்வளோ தூரம் வந்து போ முடிஞ்சுச்சு? அதுவும் 6 மாசம். 6 மாசம் எப்படி வந்து நான் தனியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு, இங்க ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, தனியா பெட்ல வந்து அழுதுட்டு இருப்பான். அவ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட என்னைய நெனச்சு பார்க்கவே இல்ல. அப்படி நெனச்சு பார்த்திருந்தான்னா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அழுதுட்டு இருப்பான். என்ன பண்றது? அவளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வருவான். வரும்போது, "ஏய் நான் உன்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீ என்னடா கண்டுக்காம போயிட்டு இருக்கேன்னு" அவன் பின் வந்து கேட்பானா. பின் கேட்கிற கேள்விக்கு நம்ம ஆள் பதில் சொல்லாம அமைதியா தான் இருப்பான். "ஏய் என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கேன்னு" கேட்டோனே, அவன் அப்படியே லிஃப்ட்லேருந்து வெளிய வருவாங்க. "இல்ல இப்போதைக்கு வந்து என்கிட்ட எதுவுமே கேட்காதன்னு" சொல்லி பேசிட்டே வருவான். பேசிட்டே வரும்போது பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு, "ஏய் டாக்டர் கொஞ்சம் நிக்க முடியுமான்னு?" கேட்டுட்டு இருப்பாங்க. "டாக்டர் நான் தான் சொன்னேன்ல, நீங்க வந்து ஐப்ரோ வந்து சர்ஜரி பண்ணும்போது இத வந்து பார்த்து பண்ணுங்க. இப்ப பாருங்க என்னோட ஒரு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இத வச்சுட்டு என்னால வந்து எப்படி ஆடிஷன் போ முடியும்? நான் வந்து ஆடிஷன் போனேன். ஆடிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு" சொன்னோனே, அங்க பின் வந்து, "மேம் நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். நீங்க இந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கி தான் இருக்கும். நேச்சுரலாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா நீங்க வந்து எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப ஆப்பரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து சண்டை போடுறீங்கன்னு" சொன்னோனே, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க இருந்த டஸ்ட்பின தூக்கிட்டு அவன் வந்து அடிக்கிறதுக்காக வருவா. "ஏய் மேம் மேம் நாங்க எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு" சொன்னோனே, ரான் வந்து அந்த இடத்துக்கு வருவான். ரான் இவங்க அடிக்க வரத பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து அந்த டஸ்ட்பின வந்து ஒரே ஏத்துதான். ஏத்து விட்டோனே அவன் அப்படியே பறந்து போயிடும். ரான் வந்து அந்த குப்பை தொட்டி ஏத்தி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல அப்படியே நிப்பான். பின் வந்து பார்த்தீன்னா, ஆஹா! இவன் என்ன நம்மள காப்பாத்தலாம் வந்திருக்கான்னு அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அவங்க வந்து அப்படியே ரூமுக்கு வருவான். நான் வந்து அவகிட்ட என்ன சொல்லியிருந்தேன், நான் வந்து அவளுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப வந்து பார்த்தீன்னா, அவ தான் என்ன பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கா. இத வந்து நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு அவனுக்கே பின் வந்து அவன் கூடயே வந்து பேசிட்டு இருப்பான். அப்ப வந்து பார்த்தீன்னா, நர்ஸ் டூ வருவாங்க. என்னாச்சு? நான் வேற எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல நான் வந்து பார்த்தீன்னா, என்னோட வேலைய வந்து ரிசைன் பண்ண போறேன்னு டூ சொன்னோனே, என்ன வேலைய ரிசைன் பண்ண போறியா? ரிசைன் பண்ணிட்டு எங்க போறேன்ற மாதிரி கேட்டோனே, எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீம் வந்து நான் இந்த உலகத்த ஃபுல்லா சுத்தி பார்க்கணும். எனக்கு பிடிச்ச சாப்பாட நான் சாப்பிடணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட அமௌண்ட் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாப ரிசைன் பண்ணிட்டு, என்னோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, நர்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளினிக்லேருந்து அப்படியே வெளிய போவாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஜூங்கோவ தேடி வருவான். ஜூங்கோ அங்க பின்ன பார்த்துட்டு, "நீ ஏன்டா டல்லா இருக்கேன்னு?" கேட்டோனே, இல்ல நர்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு எங்க போறாங்கன்னு கேட்டோனே, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்காம். ஸோ அந்த ட்ரீம தான் ஃபாலோ பண்ணி போறாங்கன்னு சொன்னோனே, இவனுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இவளுக்கு கால் பண்ணுவான். ஸோ கால் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. "உன்னோட ட்ரீம் வந்து பார்த்தீன்னா, அந்த மாதிரி அனஸ்தியாலஜிஸ்ட்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னு தான் நீ வந்து ஆசைப்பட்ட. ஓகே நீ வந்து பார்த்தீன்னா, உன்னோட ட்ரீம ஃபாலோ பண்ணிட்டு நீ வந்து எங்க போணும்னு நினைக்கிறியோ அங்க வந்து போ." ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹானில் கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். "இல்ல நான் வந்து அந்த மாதிரி போறது வந்து உனக்கு பிரச்சனை இல்லையான்னு?" அவ கேட்பாளாம். "இல்ல அது வந்து பார்த்தீன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்து பார்த்தீன்னா, கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவ வந்து உன்ன மீட் பண்ணி பார்த்துக்கிறேன். எப்படியும் நீ திருப்பி இங்க தானே வருவ. ஸோ நீ திருப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நமக்கு என்னலாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் வந்து ஃபோன்லயே பேசிக்கலாம். நான் வந்து எப்பலாம் லீவ் கிடைக்குதோ, அப்பலாம் வந்து நான் நேர்ல வந்து உன்ன பார்க்குறேன்ற மாதிரி ஜூங்கோ வந்து ஹானில் கிட்ட பேசிட்டு இருப்பான். 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹானிலுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்லா பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே. அந்த ஃபோன்ல யாருன்னு கேட்பாங்களா? இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு இங்கருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லருந்து வெளியே வருவாங்க. ஜூங்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நீ வந்து பார்த்தீன்னா, நாளைக்கு கிளம்ப போற. ஸோ நாளைக்கே நீ வந்து கிளம்புறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜூங்கோ வந்து ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சுரும். என்னால வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உன்னை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா அது என்ன பண்றது, நான் வந்து தனியா இருந்து தான் ஆகணுன்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஹானில் வந்து அடுத்த நாள் கிளினிக்கு வருவான். அப்ப அவங்க சீஃப் வந்துட்டு, மேம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த பொசிஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் சொல்லியிருந்தேன்ல, அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களே போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க இப்போதைக்கு அங்க போக வேணாம்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்ல. ஸோ நீங்க வந்து இப்போதைக்கு போக வேணாம்னு சொன்னோனே, ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா இத எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். ஸோ அவ வந்து கிளினிக்ல இருந்து வெளிய வரும்போது நம்ம அசூங்கா வருவா. ஓகே நீ வந்து எங்க போற? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெமரீஸ் வந்து கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த டெக்கி போக்கி தான் சாப்பிடுறதுக்காக வந்திருப்பா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கேட் கேம் விளையாட போறோம்னு சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் வந்து எப்படி அவகிட்ட சொல்லணுன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். நீ வந்து எதுவும் சொல்லாத. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெமரீஸ் வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நீ வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இல்ல நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொன்னோனே, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கு. நம்ம 2 பேரும் வெளிய போலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்கும். இவ அத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடுவா. என்னன்னு பார்த்தா இவங்க ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி மேல செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி குடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே ஹானில் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராட் வந்து போற. நாங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்ட்டி தரோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து குடுத்துட்டு, நீ வந்து எங்க போணும்னு விரும்பி அங்க வந்து போய்க்கோ. உனக்கு வந்து என்னலாம் சாப்பிட தோணுதோ அதெல்லாம் சாப்பிடு. இந்த காச வந்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் குடுப்பாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்ல வந்து தச்சு குடுப்பாங்க. அவங்க தம்பி பாடா வந்துட்டு ஒரு கேக் மாதிரி குடுத்துட்டு, "ஹானில் நீ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எப்போ வருவேன்னு தெரியல. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஜர்னி வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கேக் வந்து உனக்கு தரேன். இந்த கேக்க வந்து நீ கட் பண்ணிக்கோன்ற" மாதிரி அவங்க குடுத்துட்டு இருப்பான். ஹானிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போறான்னு நெனச்சுட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. அப்ப ஜூங்கா வந்து கிட்ட வந்துட்டு, "இல்ல ஹானில் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போகாத. என்ன விட்டுட்டு போகாத. நீ இல்லாம வந்து என்னால இருக்க முடியாதுன்னு" ஜூங்கா ஹானில ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பா. "ஏய் என்னடா பண்றன்ற?" மாதிரி கேட்டோனே, "இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உன்ன விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நீ வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து போகாதன்ற" மாதிரி ஹானில கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருப்பா. அப்ப ஹானிலே வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கே போல. எனக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டாக்டர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அந்த டாக்டர் வந்து போக போறேன்னு இப்ப மறுபடியும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த ட்ரிப்பு போக மாட்டேன்." ஜூங்கா வந்துட்டு அங்க என்ன நடந்துச்சு எனக்கு சொல்ல முடியுமான்னு ஜூங்கா கேட்பா. அப்ப ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த இன்சிடென்ட்ட வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அவங்க டாக்டர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன சொல்லிட்டு போகும்போது, டாக்டர் இத வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போக மாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப மறுபடியும் வந்துட்டு அவங்க போறேன்னு சொல்றாங்களே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க போறதுக்கான மைண்ட் செட் எல்லாமே எனக்கு வந்து செட் பண்ணி வந்துட்டேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்க போக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி ஹானில் வந்து அவளோட மனசுல இருந்த அந்த கஷ்டத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டாக்டர் கிட்ட சொல்லிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த சீஃப் டாக்டர் கிட்ட ஹானில் வந்து சொல்லிடுவா. ஓகே நீ வந்து அங்க போகாம இருக்கேல்ல, உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரீட் குடுக்க போறேன். அந்த ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பண்ணதா இருக்கும். உனக்கு வந்து நானே குக் பண்ணி தர போறேன்ற மாதிரி ஹானில் கிட்ட அவன் சொன்னோனே, என்ன நீ எனக்கு குக் பண்ணி தர போறியா? ஸோ நம்ம 2 பேரும் எப்ப சாப்பிட போலான்ற மாதிரி ஹானில் வந்து குக்கும்பர வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலா கட் பண்ணிட்டு இருப்பான். குக்கும்பர் கட் பண்றத பார்த்துட்டு ஹானிலு, "நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு?" சொல்லிட்டு எந்திரிச்சு வருவாளா. "இல்ல, இல்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். இந்த ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும் தான் உனக்கு பண்ண போறேன். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம். நீ வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தா மட்டும் போதும்ன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற எல்லா ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சமைச்சு வச்சிருப்பான். அந்த ஃபுட் எல்லாத்தையும் பார்த்துட்டு, "வாவ்! இது எல்லாத்தையும் நீ தான் பண்ண. நீ வந்து பார்த்தீங்கன்னா குக்ல இந்த அளவுக்கு நல்லா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாத்தையும் நீ தான் பிரிப்பேர் பண்ணணுன்ற" மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு அந்த ஃபுட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ டேஸ்ட் பண்ணுவா. ஸோ டேஸ்ட் பண்ணும்போது, வாவ்! இந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்சத விட ரொம்பவே அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஃபுட்ட சாப்பிட்டுட்டு அவன் சொன்னான்ல, ஸோ 2 பேரும் தனியா இருக்கிற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. அந்த மூமெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஹானில் வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்க வந்திருப்பா. ஸோ டாக்டர் இப்போதைக்கு என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்ற மாதிரி அவ கேட்டோனே, அவங்க வந்து ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. அந்த ஃபார்ம் தான் வந்து அவ தனியா ஃபில் பண்ணிட்டு இருப்பா. நீங்க எப்பயாவது தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து டிப்ரஷன்ல இருக்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குமோ, அதுக்கான ஆன்சர் தான் அவ ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது அவனோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த மூவ்மெண்ட் எல்லாமே இவளுக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கொஞ்சம் சோகமா இருந்தேன் ஓகே தான். ஆனா ஜூங்கா வந்து என்னோட லைஃப்ல வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருந்ததில்லன்னு சொல்லிட்டு, அவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிருவா. அந்த டாக்டர் வந்துட்டு அந்த ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளினிக்கு வர தேவையில்ல. உங்களோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிப்ரஷனும் இல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாவே இருக்கீங்கன்னு சொல்லிருவாங்க. ம். இங்க பாடா வந்துட்டு அவனோட அந்த ஃபர்ஸ்ட்
இங்க பாடா வந்துட்டு அவனோட அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில அவங்க அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி குடுக்கலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் வந்து கூட்டிட்டு வந்திருப்பான். அம்மா இந்த ஹேண்ட் பேக் வந்து பாரு நல்லா இருக்குல்ல, இத வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பேக்க காமிப்பான். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்க பார்த்தோனே அதுல வந்து விலை அதிகமா இருக்குமா, "ஏய் இல்ல இந்த விலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாம் எனக்கு வேணான்னு" சொல்லிட்டு வெளிய போவாங்க. "இல்ல மேம் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து குடுங்கன்ற" மாதிரி பாடா கேட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல இதெல்லாம் வேணான்னு" சொல்லிட்டு அவன வெளிய இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்க பின்னும், ராணும் இருந்தாங்களா, ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டிங் வந்திருப்பாங்க. 2 பேரும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி வந்துட்டு அவங்க அம்மா அந்த சின்னதா ஒரு ஹேண்ட் பேக் வந்து வாங்கிட்டு, "என்னோட பையன் அவனோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரில ஹேண்ட் பேக் வாங்கி குடுத்துருக்கான். எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்குன்னு" சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது பாடா வந்துட்டு, "அம்மா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் தான் ரொம்ப பெஸ்ட்டா இருப்பா. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டாக்டர் இல்ல. நான் வந்து ஒரு சின்ன ஒரு குக் மாதிரி தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா பேசிட்டு இருப்பான். "ஏய் எதுக்கு நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நான் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றேன். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக பிடிச்சிருக்கு. அவ வந்து டாக்டர் ஆறா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து குறைஞ்ச மாதிரிலாம் எனக்கு தெரியல. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல்ல இருக்கிற ஒரு ரெயின்போ மாதிரி தான் எனக்கு. நீ எப்பயுமே வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பையன் மட்டும் தான். நீ வந்து எப்பயுமே அந்த மாதிரி எதுவும் ட்ரீட் பண்ணாத." பாடா வந்துட்டு கொஞ்சம் சோகமா பேசுறத பார்த்துட்டு, "நீ எதுக்குடா அந்த மாதிரி நெனச்சிட்டு இருக்க? நான் வந்து உன்ன எப்பயுமே அந்த மாதிரி நெனச்சதில்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்பெஷலான ஒரு பையன் தான்னு" அவங்க சொல்லிருவாங்க. "ஓகே நான் அம்மா நீ வந்து அப்படியே இரு. நான் வந்து உன்ன ஃபோட்டோ எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு பாடா வந்து ஃபோட்டோ எடுப்பா. "ஓகே அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு சென்ட் பண்ணுன்னு" சொன்னோனே, அவங்க ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக் பண்ணியிருப்பான்ல, அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வால்பேப்பரா வச்சிருப்பாங்க. இங்க இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ணி அவங்க 2 பேரும் ஒண்ணாயிருவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததுல பாடா இங்க வந்து ஜூங்கோவ காமிப்பாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டைலா ஒரு கார்ல வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங்க பார்ப்பான். ஏன்னா, அவனோட கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா, சோல்ட் பண்ணியிருப்பான். சோல்டு பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வேற ஒரு பில்டிங் வந்துட்டு, ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு, புதுசா ஒரு பில்டிங்ல வந்து வாடகைக்கு எடுத்துட்டு, அந்த பில்டிங்ல வந்து உட்காருவான். கரெக்ட்டா உட்காரும்போது நம்ம ஹானில் வந்துட்டு ஒரு பொக்கேவோட வருவான். ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இருந்த மாதிரி ஞாபகம் வருது. இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட தான். இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடதான்ற மாதிரி ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து மறுபடியும் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உன்னோட வேலைய மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்க போறாங்க. பாடா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் குக் பண்ண அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு ஒரு டெலிவரி பொண்ணு வரும். அந்த டெலிவரி பொண்ண பாடா பார்த்துட்டு, "மேம் இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் ஆர்டர் பண்ணல. நீங்க வந்து வெளிய போங்கன்னு" சொல்லிருவாங்களா. அவங்க அங்கிள் அந்த சைடு வருவாரு. அங்கிள் வந்து இவங்கள பார்த்தோனே, நீயான்ற மாதிரி 2 பேரும் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா, இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி, பழைய ஸ்டோரி இருக்கும் போல. அவன் இவங்க 2 பேரும் பேசுறத பாடா பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். "ஆமா நீ இப்ப எங்க இருக்க? நீ வந்து பார்த்தீங்கன்னா, பூஷான்ல இல்லையான்ற" மாதிரி அங்கிள் வந்து நெறைய கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பாரு. "உனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல நீ வந்து யாரையாவது லவ் பண்றியான்ற" மாதிரி அங்கிள் வந்து நெறைய கேள்வியா கேட்டுட்டு இருப்பாரா. "இல்ல எனக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போதைக்கு கல்யாணம் ஆகல. உனக்கு வந்து என்ன மாதிரியான பையன் வேணுன்ற" மாதிரி அந்த பொண்ணுகிட்ட அங்கிள் கேட்டோனே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மாதிரி ஒரு பையன் தான் வேணுன்றத அவங்க வந்து கொஞ்சம் இன்டைரக்ட்டா சொல்ற மாதிரி வந்து அங்கிள தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பனாலும் இங்க வரலான்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து பழைய பேரு பேசுறத பாடா பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். ஹானிலோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, மாடியில வச்சிருந்த முட்டைக்கோஸ வந்து எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா, ஹானில் வந்து இப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்காளா. இதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து கால்சியம் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு, முட்டைக்கோஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு, முட்டைக்கோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா பாய் சொல்லிட்டு வருவாங்க. இங்க வந்து பின்ன காமிப்பாங்க. ஸோ பின் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அவங்க சாப்பாடு தனியா வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ற பின் வந்துட்டு அவங்க பொண்ண வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி, அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நெறைய திங்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பான். அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடுறது பிடிக்கின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பான். அவங்க பொண்ணு இத பார்த்துட்டு, "அப்பா நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லி தான் நீங்க பண்றீங்களான்னு" அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ராணா தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவன் YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல வீடியோ வந்து போட்டிருப்பான். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம ரான் பார்த்துட்டு அதையும் லைக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 ஸ்கூல் பசங்க இருந்தாங்களா, ஸோ அவங்க 2 ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக அவங்க சார் வந்திருப்பாங்க. "ஏய் நீங்க 2 பேரும் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேட்ட பண்ணிட்டே இருப்பீங்களா? ஸோ இது வந்து உங்க கடையான்ற" மாதிரி அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அந்த சிக்கன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாருக்கு குடுத்து அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க காங் இருந்தான்ல, ஸோ இன்ட்ரோவெர்ட் காங். ஸோ இன்ட்ரோவெர்ட் காங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்னோட கிளினிக்ல எனக்கு கீழ வேலை பார்க்க வரியான்னு" சொல்லிட்டு ஜூங்கோ தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். இங்க அவங்க 2 பேரும் அவங்களோட கிளினிக்ல இருக்கும்போது, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மிஸ் பண்ண ஒரு மூமெண்ட் வந்து இருக்கு. அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மறுபடியும் போய் என்ஜாய் பண்ணலாமான்னு ஜூங்கோ கேட்பான். "நீ வந்து எத சொல்றன்ற" மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம 2 பேரும் இன்னும் சன்ரைஸே பார்க்கலைல. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து சன்ரைஸ மிஸ் பண்ணோம்ல. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சன்ரைஸ பார்க்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. சன்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பீச்ல நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட நான் என்ன சொல்லணும்னு நெனச்சேனோ, அத வந்து நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்.
நான் வந்து உன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை வந்து நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ வந்து என்கிட்ட எப்போ சொல்ல போறேன்ற ஜூங்கோ கேட்பானா, என்ன சொல்லணுன்ற மாதிரி கேட்டேன்னா, நமக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆக போகுது. நான் வந்து உனக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டேன். நீ வந்து எப்போ சொல்ல போறேன்னு ஜூங்கோ வந்து ஹானுல் கிட்ட கேட்டேனே. ஓ, நீ வந்து அதை கேட்கிறியா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்கும்ல. ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட் அப்போ வந்து நான் உன்கிட்ட சொல்றேன்னு அவ சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போவாள. ஏய், நீ வந்து பார்த்தனா எப்படியே பின்னாடி போகக்கூடாது. உனக்கு வந்து என்ன தோணுதோ அதை வந்து என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஹானில விரட்டிட்டே ஓடுவான். இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும். அதை வந்து நான் அப்போ சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் ஹாப்பியாக ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அதோட இந்த சீசனும் பீச்சில் ஓடிட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோடு முடியுது. 2 பேரும் மேரேஜ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அதோட இந்த சீசனும் முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.